வன்மன ஸ்டோரியில் நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவேகானந்தர் எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒருத்தர். எல்லாருக்குமே தெரியும் விவேகானந்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய நண்பருடைய மனைவியும் சேர்ந்து இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தாங்களாம். லண்டனில் நடக்கிற ஒரு மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறதுக்காக போயிருந்தாங்களாம். அப்போ அவங்களுடைய நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தாங்களாம். அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை சூழலோடு ஒன்று இருந்தது. அதாவது எல்லாமே மாடு, ஆடு எல்லாமே இருந்ததுங்களாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு மாடு வந்து முட்டுறா மாதிரி வந்துதான். அதை பார்த்த விவேகானந்தருடைய நண்பரோட மனைவி மயங்கி அந்த இடத்துல விழுந்துட்டாங்களாம். அவருடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா, தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவரால் தூக்க முடியல. அப்போ வந்து மாடு நெருங்கிட்டு இருக்கு. அவரால் ஓட ஆரம்பிச்சிட்டார். எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. விவேகானந்தர் அங்கேயே நிற்கிறாராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வந்து இந்த வேலை செய்கிறவங்களாம் வந்து மாடை வந்து இழுத்து கட்டி போட்டுடுறாங்களா. எப்படி நீங்கள் வந்து பயப்படாமல் இங்கேயே நின்றுருந்தீங்க? மாடை வந்து பார்த்திங்கன்னா ஓடுறவங்கள தான் துரத்துச்சு, நின்னவங்களை வந்து முட்டலை. எதையும் வந்து எதிர்கொண்டு நம்ம ஃபேஸ் பண்ணணுன்னா எதையுமே நம்ம சமாளிக்கலாம். ஓடுறவங்க பின்னாடி தான்